நேஷனல் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்காலர்ஷிப் நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக யார் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி டிஎன்டி ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக பயனடைகிறாங்க. இந்த மாணவர்கள் NOS மூலமாக அவர்களுடைய ஃபாரின் போய் படிக்கக்கூடிய கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கலாம். யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யூஜியில் வந்து ஒரு 65 and above உங்களோட பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி போகிறோம் அப்படின்னா பிஜியில் வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து 65% and above இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெம் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லை ஒரு லா சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டடீஸ் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா மொத்தம் வந்து இதில் 125 ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. ஸோ டோட்டலாக நம்ம நேஷனல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய இந்த NOS பார்த்தோம் அப்படின்னா 125. இதில் 115 பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு 30 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. NOS அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வேர்ல்டு வைஸ் இருக்கக்கூடிய டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி டாப் 500 யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் சீட்டை வச்சு நீங்கள் NSP போர்ட்டலில் இந்த NOS ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்டெம் எஜுகேஷன் ஆர் லா ஆர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி சில பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸில் உங்களோட ஸ்டடீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.